கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவது என்று கிறிஸ்துவுக்குள்ளாக நாகல் சபையார் யாவருக்கும் அன்புக்குள்ளான வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் அடியன் சார்ந்துள்ள வள்ளியூர் திருச்சபையாருடைய வாழ்த்துகளையும் நாகல் திருச்சபையார் யாவருக்கும் மறுபடியுமாக ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையினாலே அந்த பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு வருகிற பரிசுத்தவான்களுக்கு இன்றைக்கு சகோதர சொன்னமாக தலைப்பை நாம் பார்க்கும்போது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்கிற தலைப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு சாலமோன் பேசிய ஒரு வசனத்தில் உள்ள வார்த்தை, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை என்ன செய்யுமா போதிக்கும் அப்படின்றார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. சார், இப்போ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நான் என்ன அர்த்தம்னு கேட்கணும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, தாழ்மை. அதாவது மேல்படி போகணும்னா நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியே நம்ம தாழ்ந்து போகணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாசல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வைத்திருப்பாங்க, என்னென்னா தலை குனிஞ்சு போகும். எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்குறேன். வாலி பையங்கள்லாம் அடிக்கடி அடிப்பாங்க தலையில், அந்த மாதிரிலாம் அடிச்சது உண்டு. இப்போது அவர் அதிகமாக என்ன செய்கிறாருன்னா கிருபை அளிக்கிறாருன்னு சொல்லப்படுறார். தேவன் என்ன செய்கிறாரா, அதிகமாக கிருபை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறார். அப்ப அவர் கிருபையை தருகிற தேவன், கிருபையை தருகிற தேவன். எப்பொழுதும் நமக்கு அந்த கிருபை இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, ஒவ்வொரு நாட்களும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியாது, ஜீவிக்க முடியாது. அப்போ தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்று நம்ம சொல்லி இருக்கிறது. அப்போ என்னோட வருஷமா பார்த்துக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 31 முதல். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 31 முதல். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தை தங்கும். புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். கடிந்து கொள்வதை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய காது ஞானிகளிடத்துல என்ன செய்யுமோ தங்கும். அப்போ கடிந்து கொள்ளுதல் எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்குமா? கஷ்டம் தானே, கஷ்டம்தான். ஆனா கடிந்து கொள்வது இல்லாத ஏற்றுக்கொள்ளாத காது எங்க இருக்காதான், ஞானிகளிடத்திலே இருக்காது. அதே போல புத்திமதி, இந்த புத்திமதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் யாருக்கும் என்ன செய்யறதில்ல, பிடிக்கிறதில்ல. அதையும் தள்ளி விடுகிறவங்களுக்கு என்னன்னா, தன் ஆத்மாவையே வெறுக்கிறார், தன் ஜீவனை என்ன செய்யறானா வெறுக்கிறார்.
அப்போ கடிந்து கொள்வதை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். அப்போ அந்த மேன்மையை நம்ம அடையணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத ஒரு சரித்திரத்தின் மூலமா என்ன செய்ய போறோம், இந்த சப்ஜெக்ட் சிம்பிளா அதாவது நமக்கு பார்க்க போறோம். ஆனா ஒரு சரித்திரத்துக்குள்ள போயிட்டு என்ன செய்வோம், வரப்போறோம். இது பாத்தீங்கன்னா நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் ஒரு காலகட்டத்திலிருந்து வருது. வாசிக்கலாம். மத்திய 23:35. மற்ற 23:35 நீதிமானாகி ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்தப்படி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இப்போ அன்னைக்கு இருக்க இஸ்ரவேலர்கள், மாம்ச இஸ்ரவேலர்கள் பாத்தீங்கன்னா சில காரியங்களை அவங்களே தண்டனை ஏத்துக்கிட்டாங்க. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. நீதிமானாகிய ஆபேல் ரத்தம் முதல் என்ன ஆயிடுச்சுன்னா, தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் என்ன ஆயிட்டான், இந்த பூமியில் சிந்தப்பட்டு நீதிமான்களின் ரத்த பலியெல்லாம் எங்க இருக்குதான், அவர்கள் மேல இருக்குது அப்படின்றாரு. அடுத்த வாசிப்போம். மற்ற 23:36 முதல் இவைகள் எல்லாம் இந்த சந்ததியார் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதான் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இப்போ நீதிமானுடைய அதாவது சகரியா ரத்தம் முதல் பரகியா குமாரனாகிய சகரியா ரத்தம் வரை பழைய ஏற்பாடுல சிந்தப்பட்டு வந்தது. ஆனா என்ன ஒரு ரத்தத்தை என்ன செய்யறாங்கன்னா எடுக்க துடிக்கிறாங்க. யாருடைய ரத்தத்தை? ஆண்டவருடைய ரத்தத்தை. அதாவது எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ நான் என்ன செய்யறேன், சேர்க்கும்படியாக வந்தேன். நீங்களும் எங்களுக்கு வந்து உங்களை அதாவது மனதா இருந்தேன், உங்களுக்கு மனதில்லாமல் போயிட்டு அப்படி. அப்ப இந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா அந்த நாட்கள் வரை என்ன ஒரே மாதிரியா தான் இருக்கு, தவிர ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிறத அவர் அதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வசனம் மத்திய 24:1 என்ன சொல்றார், வாசிக்கலாம். மற்ற 24:1 இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ அடுத்ததான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அந்த வசனத்துக்குரிய அதாவது நம்மளுடைய தலைப்பு வசனத்துக்குரியது இங்கே ஸ்டார்ட் ஆயிட்டு. எங்க ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படின்னா, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில். எப்போ, எந்த டைம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் எங்க இருக்கணும், எருசலேம்ல 5 நாள் இருக்கணும். இந்த பஸ்கா பத்தி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 5 நாள் என்னது, அந்த ஆடு வீட்டுல காக்கப்படணும். இப்போ வீடுன்னு சொல்லும் போது எருசலேமும் வீடு தான், தேவாலயமும் வீடு தான் அவங்களுடைய பார்வைக்கு. இந்த வீடுல என்ன இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆலயத்துக்குள்ள வரும்போது உடனே ஃபர்ஸ்ட்ல காமிக்கிறது என்னன்னா, சீசர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை காமிக்கிறார். கட்டடங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். வந்து எப்படி காண்பிக்கிறாங்கன்னா, கட்டடத்தினுடைய சுவர்கள், கல்லு, அதனுடைய கதவு, ஜன்னல், தேவாலயத்துடைய அதாவது பரிசுத்தலத்தில் உள்ள எல்லா பொருட்கள் எல்லாத்தையும் காண்பித்து ஒரு பிரமிக்கமா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரமிப்பு என்ன ஆயிட்டு அப்படின்னா, ஆண்டவர் அதை கேட்டது என்ன செய்யறாரு அப்படின்னா, கடந்து போறார். கடந்து போய் என்ன ஆயிடுனா ஒரு சிலத்துல உட்கார்றாரு. அதுக்கு முன்னாடி பார்க்கவும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆலயம் யாருடைய ஆலயம் அப்படின்னா, ஏரோது கட்டின ஆலயம். ஏரோது கட்டின ஆலயம். இந்த ஏரோது ஒரு காலகட்டத்தில் கட்டின ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா கட்டப்பட்டது. ஏன்னா விசாலமாக விரிவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல விரிவாக கட்டப்பட்டது. அப்போ முதல்ல சுவர், அதாவது காம்பவுண்ட் சுவர் பார்த்தீங்கன்னா 2 சுவர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 சுவராக மாறிச்சு. 36 அதாவது ஏக்கர் விசாலமாக கட்டப்பட்டது. அப்படின்னா அடுத்த சுவருக்குள்ள பார்த்தீங்கன்னா சுற்றிலும் என்னன்னா, மதில் சுவர் மத்தியிலே பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் செய்வதற்கு பெரிய பெரிய தூண்களை விட்டு என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல அநேக வியாபாரம் செய்யும்படியாக ஒவ்வொரு அலங்கமும் கட்டப்பட்டது. இப்போ அதுல பார்க்கும்போது இதுல சுவர்களை நம்பியதான் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சேஃப்டியா வாழ்ந்தாங்க.
அந்த நாட்களில் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டுன்னா எங்கே போயிடுவாங்க? ஆலயத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஆலயத்துக்குள்ளே யாரும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அந்த மதில் சுவரை தாண்டி யாரும் வர முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே என்னன்னா ஒரு சுவருடைய உள்ளமைப்பு. அப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 4-வே ட்ராக் இருக்குல்ல, இந்த 4-வே ட்ராக் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு 60 அடி வீதியில் கட்டப்பட்டது தான் ஒவ்வொரு காம்பவுண்ட் சுவர். இப்படிப்பட்ட இதையெல்லாம் பார்த்து என்ன செய்யறாங்கன்னா பிரமித்தாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஏரோது ஆண்டனி போர்ட்டஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது பிலாத்து தங்கிக்கூடிய இடத்தை அந்த காம்பவுண்டுக்குள்ளே என்ன செய்யறாங்கன்னா அமைத்து கொடுத்தார். ஆண்டனி போர்ட்டஸ் கூடிய அந்த இடத்த, அது மார்க் ஆண்டனி அந்த காலகட்டத்தில் அவருடைய நினைவா என்ன செய்யறாருன்னா பிலாத்து அந்த இடத்துல தான் என்ன செய்யறாரு? தங்கி இருந்திருக்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமயமாயிற்று என்று சொல்றார். எருசலேம் என்னது? சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அது அழிவு சமயமாயிற்று. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை பேரு சபையில் வித்தியாசமாக பேசுவாங்க. ஆனால் இது எப்போ இந்த மதில் அதாவது சேனைகளால் சூழப்பட்டிருக்குங்கிறத நம்ம இந்த பாடத்தில் என்ன செஞ்சிடலாம்? பார்த்துடலாம். இப்போ அந்த ஒவ்வொரு காம்பவுண்ட் சுவர், அலங்கம், இந்த சந்தை வெளிகள் எல்லாமே ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு ஆலயமாக இருந்ததுனால ஆலயத்தை குறித்து, ஆலயத்தின் கற்களை குறித்து எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா மேன்மை பாராட்டலாம். சரி, இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருக்கிற அதாவது திரைச்சீலை இருக்கு இல்லையா? இந்த திரைச்சீலை எவ்வளவு இருக்கும்? திரைச்சீலை எவ்வளவு வெயிட் இருக்கலாம்? சுமார் எத்தனை பேர் சுமந்து கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு குறிப்பா சொல்லுங்க. எத்தனை பேர் சுமந்து கொண்டு போகக்கூடிய திரைச்சிலையா இருக்கும்? அந்த திரைச்சிலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும்போது ஏன் மேல இருந்து கீழே கிழிந்து வந்தது அப்படின்னா, கீழே இருந்து அதை ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா துணியை அடிக்க வச்சிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா கட் பண்றது இவ்வளவு லட்சம். இதே போல இவ்வளவு திக்னஸ்ல அதாவது இதை இறக்கி ஏற்றணும் அப்படின்னா சுமார் 200லேருந்து 300 பேர் வேணும் அது தூக்கி ஏற்றுறது. அந்த அளவுக்கு ஆனால் அதுதான் ஆச்சரியமாக அவங்க பார்த்தாங்க. திரைச்சிலை கிழியும் போது ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய எப்படி இந்த திரைச்சிலை கிழிந்ததுங்க அவங்களுக்கு என்ன டவுட் ஆயிடுச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஆலயத்தை அவர் என்ன செய்யறாருன்னா புதுப்பித்து இந்த ஏரோது என்ன செஞ்சாருன்னா, இந்த ஏரோது ஏன் செய்யணும்? ஒரு கலிலேயன் இல்லையா? ஏன் யூதேயாவில் இருக்கிற ஆலயத்தை ஏன் இப்படி பெருமிக்கணும்? ஒரே ஒரு காரியம்தான். ஏன்னா கலிலேயர்கள் யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யூதர்களுக்கு பிடித்த மாதிரி நடக்கணுங்கிற காரியத்துக்காக ஆண்டவருடைய அதாவது மரணத்துக்கு பிற்பாடு பெரிய அநேகருக்கு துக்கம் இருந்தாலும் அந்த துக்கத்தை எல்லாம் சமம் பண்ணும்படியாக என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆலயத்தை என்ன செய்யணும் பிரமிக்கமா உண்டாக்கப்பட்டிருந்தது. இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலும் நிறைவா இருந்தது. அவங்களுக்கு சந்தோஷமா என்னதுன்னா அதை ஒரு பெரிய அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலக அதிசயத்தில் கூட ஒன்றா வந்துட்டுன்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்போ மறுபடியும் அதே வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 24:1. மத்தேயு 22:1. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீடர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ என்ன செய்யறாங்கன்னா இயேசு தேவாலயத்துக்கு புறப்பட்டு என்ன செய்யறது சொன்ன உடனே புறப்பட்டு போகிறாரு. மறுபடியும் என்ன கூட்டி கொண்டு காமிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா அவர் பக்கத்துல வராங்க. பக்கத்துல வந்ததும் என்ன செய்யறாங்கன்னா ஆலயத்தை குறித்து பெருமை பாராட்டும் போது அவர் ஒண்ணுமே சொல்லல. அதே இது மார்க் 13:1 ஒரு வார்த்தை சொல்றார், வாசிக்கலாம். மார்க் 13:1. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீடர்களில் ஒருவர் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இப்போ இது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெருமையை பேசுறாங்க. அவங்களுக்கு பெருமை என்னது? ஆலயம். அந்த இடத்துல கட்டடங்கள்னு வருது. மத்தேயுல இங்க மார்க்கில் என்ன வருது அப்படின்னா கல்லுகள். இந்த கல்லுகளை நீர்ப்பார். ஒவ்வொரு கல்லும் எவ்வளவு பிரமிப்பா இருக்குது. இதை எப்படி தூக்கி வச்சிருப்பாங்க. இந்த கல் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அதாவது நம்ம டாரஸில் தூக்கிக்கூடிய கல் கூட அந்த சைஸில் கூட இருந்திருக்கும். இந்த செவுறு சைஸ் கூட சாதாரணமான கல்லுகள்லாம் இருந்திருக்கு ஒவ்வொரு சில இடங்கள்ல. அப்போது இந்த கல்லுகளை பாரும் அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்டது என்று பாரும் என்று சொன்னார். அதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்கலாம்.
லூக்கா 25:5. பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, இவர்கள் இதையெல்லாம் அந்த கற்களையும் குறித்து சொன்னபோது ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான். வாசிக்கலாம். மத்த 23:38. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாருன்னா, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி போடப்படும். வீடுன்னா தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொல்றாரு. உங்கள் வீடு பாழாக்கி போடப்படும். இதை சொன்ன உடனே என்ன ஆயிட்டுன்னா, சீசர்களுக்கு ஒரு திகைப்பு உண்டாயிட்டு. அந்த திகைப்பு சாதாரணமானதல்ல, ஒரு பிரமிக்கமான ஒரு திகைப்பு உண்டாயிட்டு. அந்த திகைப்பு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றாருன்னா, இயேசு அவளை நோக்கி, இவைகள்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி எல்லாம் இடித்து போகும் காலம் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. அப்போ இந்த கல்லை குறித்து இங்க மேன்மை பாராட்டுறீங்க, இந்த கல் என்ன செய்யாது, ஒரு நாள் இராம போயிடும் அப்படின்னு இந்த சூழ்நிலை சொல்லி கொண்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த காலகட்டத்துல அதாவது ஒரு சூழ்நிலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார் இருந்தனா, செலோத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செலோத்தியர்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? செலோத்தியன் ஆகிய சீமோன் அப்படிலாம் வாசிக்கல. இந்த செலோத்தியர்கள் பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஒரு தீவிரமான ஒரு வைராக்கியம் பிடித்தவர்கள். தேவன் மேலேயும் தேவனுடைய ஆலயத்தின் மேலேயும் பயங்கரமான வைராக்கியம் பிடித்தவங்க. உயிரை கொடுக்க கூட என்ன செய்ய மாட்டாங்க. அப்போஸ்தலரால ஒருவர் கூட இந்த இடத்துல தான் வந்திருக்காருங்கிறது நமக்கு தெரியும். சார், இப்போ இந்த செலோத்தியர்களுடைய காலகட்டத்தில் இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, ரோமருடைய ஆட்சி பயங்கரமான ஒரு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து போன பிறகு என்ன ஆயிட்டுன்னா, கிபி 66 நடந்த ஒரு சம்பவங்கள் என்னன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செலோத்தியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை ஒருவன் செய்து விட்டான். யார் அப்படின்னா, பிளாரன்ஸ் அப்படின்னு அதாவது பிலாத்துக்கு பின்னாடி ஒரு கவர்னர். இந்த கவர்னர் என்ன செஞ்சுட்டான்னா, ஒரு தவறு செய்தான். தவறு என்னன்னா, அங்க இருந்த ஆலயத்தில் இருந்த வெள்ளிகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டா அப்படின்னா களவாடிட்டான். இந்த வெள்ளி என்ன செஞ்சுட்டா, களவாடியாச்சு. இந்த வெள்ளி சாதாரணமான ஒரு குறைந்த காலகட்டத்தில் உள்ளது இல்லை. 34 கேஜி உடையக்கூடிய அந்த வெள்ளி 17,000 தாலந்தை வெள்ளியை திருடிட்டான். 17,000 தாலந்து. இப்போ நம்ம ஒரு தாலந்துன்னா என்ன சொல்றதுன்னா, ஒரு தாலந்து 6,000 தினாரின்னு சொல்லுவாங்க. தினாரி 6,000 தினாரி. இப்போ ஒரு நாள் கூலி ஒரு மனுஷனுக்கு ஒரு தினாரி. ஒரு நாள் கூலி என்னது, ஒரு தினாரி. அப்போ 6,000 பேர் சேர்ந்து வேலை செஞ்சக்கூடிய அந்த கூலி என்ன செய்யறான் தெரியுதா? பார்க்க போனா அதாவது அதனுடைய மதிப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏறக்குறைய ஒரு மனுஷன் 880 வருஷத்துக்குரிய கூலியை தேடி இருக்கான். அப்படி இது ஒரு வசமா இது அவங்களுக்கு ஆயத்தமா இருந்தது. இந்த செலோத்தியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த காரணம் வச்சு என்ன செஞ்சாங்க, உள்ள ஆலயத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. இந்த ஆலயத்துக்குள்ள இறங்கி இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ரோமர்களை என்ன செய்யறாங்க, தீவிரமா என்ன செய்ய, திடீர் ஒரு தாக்குதலை உண்டு பண்ணினார்கள். அது யாரு, பிளாரன்ஸ் அந்த கவர்னரா இருக்கும் போது தாக்குதல் பண்ணாங்க. அப்போ அந்த ஆலயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஏரோடு காலத்துல ஆலயத்துக்குள்ளேயே இவங்களுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, எல்லா உரிமையும் கொடுத்தாங்க. ஆலயம்னா ஆலயத்து காம்பவுண்டுக்குள்ள எல்லா உரிமையும் கொடுத்திருந்தாங்க. தங்கக்கூடிய இடங்கள், அந்த ஸ்தலம், அந்த கவர்னர் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. ஆனா இது ஒரு கரிம வைத்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, செலோத்தியர்கள் உள்ள பூந்து என்ன செஞ்சுட்டாங்க, அடிச்சு அவங்கள என்ன செஞ்சாங்கன்னா அந்த கவர்னரையும் கொண்டுட்டு ரோமர்கள் என்ன செய்யறாங்கன்னா சரி அநேகரை கொண்டு போட்டாங்க. இந்த காலகட்டத்தில் அதாவது அன்றைக்கு அங்கே யார் இருந்தா அப்படின்னா, நீரோ மன்னன் என்ன செய்யறாரு, ரோமில் இருக்கிறார். இந்த நீரோ மன்னனுடைய காலத்தில் பார்க்கும்போது அவன் ஒரு மூர்க்கமான ஆளு. அந்த மூர்க்கமான என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, என்னுடைய ஆட்களுக்கு இவ்வளவு சேதம் பண்ணிட்டான்னு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, தீத்துங்கிறக்கூடிய ஒரு போர் சேவகன், அதாவது முக்கியமான அவனோட கவர்னர், இவனை என்ன செய்யறாங்கன்னா எருசலேமுக்கு அனுப்புறாங்க. இந்த எருசலேமுக்கு அனுப்பின உடனே என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவன்கிட்ட சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, அவங்க ஆலயத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தை குறித்த மேன்மை பாராட்டுறதுனால அந்த ஆலயம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யறான், அந்த தீத்து, அதாவது தீத்துராயன் நம்ம சொல்லுவோம், தீத்துராயன் என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. இந்த காலகட்டத்தில்
எல்லாரையும் முடித்த உடனே இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாயிட்டு. என்னது? செலோத்தியர் அந்த இடத்தை ஆளுகிறதா, பரிசேயர் ஆளுகிறதா, சதிசேயர் ஆளுகிறதான்னு ஒரு பிரச்சனை. என்னது? அவங்களுக்குள்ளே குழப்பம் உண்டாயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் யாரு வரா? டைட்டஸ், அதாவது தீத்து வர. தீத்து வந்து நேரம் என்ன செய்யணும், யூதேயாவை என்ன செய்யறான்னு அப்படியே தீ வச்சுட்டார். யூதேயா முழுவதும் என்னது? சிறையாக்கப்பட்டது. அந்த யூதேயா சிறையாக்கப்பட்ட உடனே என்ன ஆயிட்டு அப்படின்னா, மக்கள் எல்லாம் கலைஞ்சு நேரம் ஆலயத்துக்கு போறாங்க. மீதி உள்ள மக்கள் எங்க போறாங்க? ஆலயத்துக்குள்ளே தஞ்சம் வைத்தார்கள். இப்ப வாசிக்கலாம், லூக்கா 19:43. லூக்கா 19:43. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. இப்போ ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன வார்த்தை இந்த இடத்துல நிறைவேறும். எப்படி? ஒரு குறிப்பிட்ட வருஷம், அதாவது ஒரு 30-40 வருஷ காலகட்டத்தில் இந்த வார்த்தை நிறைவேறுது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால். எப்போ அறியாமல் போனால்தான், நான் வந்ததை நீ அறியல, அதனால ஆண்டவர் ஏச அறியல அப்படிங்கிறதுனால, ரட்சகர் அறியனால சாதாரணமாலாம் தேவன் விடல, சாதாரணமா விடல. அவர் கொடுத்த தண்டனை என்ன அப்படின்னா, கொடூரமான தண்டனை தான் கொடுத்தார். அப்போ நான், அதான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி என்ன செய்வார்களாம்? அதாவது அதுல 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். அப்போ உன்னை என்ன செய்யறன்னா, அதாவது உன்னை சந்திக்கும் காலத்துல நீ அறியாமல் போனபடினால இவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லா பக்கத்திலும் உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு, அதாவது பிரேத கும்பலையும் ஆக்கி உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று சொன்னதை அன்றைக்கு அவர் அறியாமல் போனார்கள். என்ன செஞ்சாங்க? அறியாமல் போயிட்டாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இது நடக்குது. இதுதான், அதாவது இவர்கிட்ட வைராக்கியம் இருந்து, தேவன் மேலையும் ஆலயத்தின் மேலையும் வைராக்கியம் இருந்து, அது எப்படிப்பட்ட வைராக்கியம் நீ பவுல் சொல்றாருன்னா, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆனால் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகளை என்ன செஞ்சாங்க? கொலை செஞ்சாங்க, ஆண்டவரையும் கொலை செஞ்சாங்க. ஆனா இதனுடைய விளைவு என்ன ஆகி முடிஞ்சு அப்படின்னா, தீத்துராயனோட என்ன ஆயிட்டு அப்படின்னா எருசலேம் முடியுது. அப்போ இந்த காலகட்டம் முடிகிற காலம் கிபி 70. இப்ப இந்த கிபி 70 நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க எப்படி அந்த 70ங்கிறதுல எப்படி சூழ்ந்திருப்பாங்க, எப்படி மதில் போட்டு சூழ்ந்திருப்பாங்க. ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சு பார்த்திருக்கோம், 3 காம்பவுண்டு, அதாவது ஆலயத்துக்குள்ள யாரும் வராத அளவுக்கு 3 அலங்கங்கள் ஃபுல்லா கட்டி இருக்குது, எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் யாரு அலங்கம் போட்டா தெரியுமா? அதே ரோமர்கள் உள்ள போட்டாங்க. யூதேயாவை சுட்டெரிக்கும் போது எல்லா மக்கள் எங்க வந்தாங்க அப்படின்னா, ஆலயத்துல எவ்வளவு வேணாலும் தங்கலாம், அந்த அளவுக்கு பெரிய ஒரு சைடுல மண்டபங்கள்லாம் உண்டு. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உள்ளதானே இருக்கீங்கன்னு சொல்லி மறுபடியும் ஒரு சுற்றிலும் ஒரு அலங்கத்தை போட்டாங்க. அதுல என்னன்னா, ஒரு பெரிய, அதாவது 2 2-வே ட்ராக் அளவுக்கு பெரிய அளவுல ஹைட்டா போட்டு சுற்றிலும் போட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு மக்கள் கூட உள்ள இராதபடி என்ன செஞ்சாங்கன்னா ஆலயத்தை தீ வச்சிட்டாங்க. ஆலயத்தை தீய வச்சு இதுலேயும் என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, முற்றிலுமாக அழிக்கப்பட்டார்கள். அழிக்கப்பட்டது மட்டுமல்ல, அங்கே இருந்த பொண்ணு மட்டும், நீ வெள்ளிய திருநக்கு தானே என்ன செஞ்சா, என்னுடைய ரோமர்கள் சிப்பாய்களே நீ அழிச்சா அப்படின்னு தங்கத்தையும் சேர்த்து, தங்கத்தில் அதாவது பெட்டி பெட்டியான தங்கங்கள், பாத்திரங்கள், பொன் குத்து விளக்கு 32 கிலோ அடிக்கப்பட்ட சுத்த பசுமனா இருந்த தங்கத்தெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கொண்டுட்டு என்ன செஞ்சாங்கன்னா போயிட்டாங்க. இப்போ இதுல மாற்றமல்ல, ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி அவர்கள் அந்த நாட்கள் வரும்னா, அந்த கிபி 70 நடந்த சம்பவம். இந்த கல் என்ன தீ கொளுத்தும் போது தங்கம் உருகி வரத அவங்க பார்த்தது என்ன செஞ்சாங்கன்னா, இதுக்குள்ள தங்கம் வேற இருக்கா அப்படின்னு செஞ்சு
இந்த நாட்கள் தான் உள்ள தங்கம் இருந்ததே தெரியும். சாலமோன் வைத்த ஆலயத்தில் உள்ள கட்டடத்துல தங்கம் உள்ள இருக்குங்கிறது என்ன தெரியும்? இப்பதான் தெரியும், தீ வைக்கும் போது. அப்போ பார்த்தாங்க ஒவ்வொரு கல்லா பேத்தான். அப்போ உருகி உள்ள போனோடனே அந்த கல்லை என்ன செய்யறாங்க, உடைச்சி வெளியே எடுத்து எரிஞ்சிட்டாங்கன்னா துண்டு துண்டா கல்லை தூக்கிட்டு போன நாட்கள் கூட உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதாவது 11 லட்சம் மொத்தத்துல இருந்த யோதர்கள்ல அதாவது அழிக்கப்பட்டது. அதாவது மீதியான அந்த இருந்தவங்க எவ்வளவுன்னா 70,000 யூதர்கள் தான் இருந்தாங்க, சிறைப்பிடித்து போயிட்டாங்க. இந்த 70,000 அந்த யூதர்கள் அவங்க எப்படி கொன்னாங்கிறது நமக்கு நிறைய சரித்திரம் தெரியும். அதாவது அவங்களுடைய அந்த அந்த பார்வை இருக்கக்கூடிய இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா மிருகங்களை விட்டு என்ன செஞ்சாங்க, நம்ம கொன்னது நமக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட கொடுமைகளை தான் அவங்க என்ன செஞ்சாங்க, சந்திச்சாங்க. இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஆர்ச் ஆஃப் டைட்டஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இத்தாலியில இன்னைக்கு அந்த கல்வெட்டு இருக்குதான், கல் வெட்டி வச்சுட்டாங்க. யாரு? டைட்டஸ், அதாவது தீத்ராயனுடைய தம்பி என்னென்னலாம் கொண்டு வந்தாங்கிறதுங்கிறத கல்வெட்டு அப்படியே சுற்றிலும் இருக்குதான். அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா வந்துட்டாங்க. இப்போ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது. இப்போ இந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா தானியேல் தீர்க்க புத்தகத்தை வாசிக்கலாம். வாசிப்போம். தானியேல் 9:26. தானியேல் 9:26. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சந்திரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அது முடிவு ஜலப்பிரவாக போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இந்த 62 வாரம் மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு. ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபு, அதாவது யாரு? தீத்ராயன் அவன் ஜனங்களை அழித்து போடுவான். அதன் பின்பு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு புரியும் யுத்தமும் நாசமும் தான் அந்த இடத்துல என்ன செய்து உண்டானது என்பதை தானியேல் தீர்க்கதரிசியும் ஏற்கனவே என்ன செஞ்சாரு, சொல்லிட்டார். இப்போ இதே மத்தேயு 24:2 என்ன சொல்லுதுன்னா, இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே அப்படின்றார். இவையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதை யாருமே அறியல. அப்போ இதை யார் பார்த்தா அப்படின்னா வாசிக்கலாம். மார்க்கு 13:1. மார்க் 13:1. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவர் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். அப்ப இப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் என்ன செஞ்சாருன்னா தேவன் என்ன செய்தாரு, மடிக்கிறார். அதான் சொல்றார், உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி செய்யும் நாட்கள் வரும் என்பதை முடித்தார். அப்போ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, தாழ்மையில் கிருபை அளிக்கிறார். இந்த மேன்மை யாரை சார்ந்தது என்கிறத அவங்க அறியாம போயிட்டாங்க. ஒரு ஆலயத்தையும் கட்டடத்தையும் அவங்க மேன்மை பாராட்டினாங்க. தேவனை குறித்தும் மேசியாவை குறித்தும் என்ன செய்யல, அவங்க மேன்மை பாராட்டாம போயிட்டாங்க. மீதி ஒரு கொஞ்சம் ஜனங்கள், அதாவது தீவிரவாதம் சொல்றோம் இல்லையா, அந்த ஜனங்கள் எங்க போயிட்டாங்க அப்படின்னா மெசோடா எங்கக்கூடிய ஒரு மலை இருக்குது. இது அப்பப்ப யார் போவோம்னா ஏரோது சில நேரங்கள்ல போய் அங்க இருக்கிறது. ஏரோது உருவாக்கின இடம் தான் இந்த மெசோடா. தப்பி செல்வதுக்கு கூட இது ஒரு வழியாக வைத்திருந்தார் மெசோடா மலை. இந்த மெசோடா மலையில பாத்தீங்கன்னா அதாவது அங்கேயும் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. யாரு? யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அங்கேயும் கொஞ்சம் போய் என்ன தங்கியிருந்தாங்க. கிபி 70க்கு பின்னாடி. அப்போ கிபி 70ல இருந்து 73ல என்ன நடந்தது அப்படின்னா யூதர்கள் மறுபடியும், அதாவது ரோமர்கள் மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த மலையில ஏற முடியாது. அவங்களுக்கு சில ஒத்தடி பாதமா இருக்கு, அந்த மாதிரி போவாங்க. அங்க மேல போய் இருக்காங்க. அங்கே காங்கிரீட் போட்டு படியை போட்டாங்க. என்ன போட்டாங்க? படியை போட்டாங்க. படியை போட்டு அங்கேயும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா மேலே ஏறி கம்ப்ளீட்டா என்ன செஞ்சுட்டாங்க, 960 பேர் இருந்தாங்க. 60 பேர் இவங்களை பார்த்த உடனே சூசைட் பண்ணி மலையில இணைஞ்சாங்க, தற்கொலை பண்ணி செத்து போனார்கள். இப்படிப்பட்டு கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்ட சூழ்நிலையில அதாவது யோனா கூட ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார். வாசிக்கலாம். யோனா 3:4. யோனா 3:4. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான்.
இப்போ இந்த மெசோடோ மலையில் நடந்தது 73 கிபி 73. அப்போ அன்றைக்கு அதாவது எருசலேம் அழிக்கப்பட்டது கிபி 70. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எத்தனை வயசுல எடுத்தாரு? 30, 29 முடிவு 30. அப்போ இந்த காலத்துக்கட்டத்திலிருந்து ஒரு 40 வருஷம் கொடுக்கிறார். இப்போ யோனா காலத்துல ஏற்கனவே ஒரு 40 வருஷம் கொடுத்தாரு இல்லையா? யாருக்கு? நினைவை கொடுத்தார். நினைவை என்ன செஞ்சுட்டு? மனம் திரும்பிட்டு. அதே போல 40 வருஷம் நினைஞ்சாருன்னா கொடுத்தாரு. எப்போ? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் அவருடைய மரணம் உயிர்த்தெழுந்த காலத்திலிருந்து நினைஞ்சார் கொடுத்தாரு. இப்போ 69, 70 என்ன ஆயிட்டுன்னா கம்ப்ளீட்டா எருசலேம் அழிக்கப்பட்டது. அடுத்தல பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த நாள், அதாவது 33. அதிலிருந்து 40 கணக்கு பண்ணி பார்க்கும்போது கிபி 73 ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சுத்தமாக நினைச்சிட்டாங்க, ரோமர்கள் அழித்து போட்டார்கள். அப்போ இந்த 40 வருஷம் ஏன் அதிகமாக சில இடங்கள்ல வருது தெரியுதா? 40 நிறைய வரும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணது 40, நினைவு பட்டணத்துக்கு 40 நாள் கொடுக்கிறாரு. இவங்களுக்கு 40 நாள் என்ன செஞ்சாருன்னா சைலண்டா கொடுத்திருக்காரு, நிறைய தெரியாது. அப்ப சைலண்டா 40 நாள் இருக்குது. இப்போ அதே சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, வாசிக்கலாம். சங்கீதம் 95:10. சங்கீதம் 95:10. 40 வருஷமாய் நாம் இந்த சந்ததி ஆரோசித்து அவர்களை வழி போகிற இதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லு. அப்ப ஏற்கனவே 40 வருஷம் என்னஞ்சாங்கன்னா சுற்றிட்டே தெரிஞ்சாங்க. ஏன் 40 வருஷம் ஆச்சு அப்படின்னா அவங்க மனம் திரும்புற வரை பார்த்தது 40 வருஷம் பார்ப்பார். அந்த 40 வருஷத்துல வனாந்தரத்திலே அவங்க மனம் திரும்ப போயிருந்தா கூட நிறைய பேர் அழிச்சிருக்க தான் முடியும். ஆனாலும் 2 சந்ததி என்னது உள்ளே போகுது. இப்ப 40 வருஷமா நான் அந்த சந்ததியை ஆரோசித்து, அதாவது வனாந்தரத்தில் ஆரோசித்து அவர்கள் வழி விலகி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழியை அறியாதவர் என்று சொல்லிட்டார். அவங்க என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, அறியல. அதே போலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்களும் ஆண்டவராய் இயேசுக்கு சொந்த குமாரனை கூட என்ன செஞ்சாருன்னு அனுப்பினார். அப்ப இந்த சொந்த குமாரன் சொல்லும் போது ஒரு நமக்கு உவமையோட வாசிக்கிறோம் இல்லையா? என் மகனுக்கு திருமண நாளை நான் ஆயத்த பண்ணேன், அதாவது உரிமை உள்ளவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், அழைப்பு கொடுத்தேன். அவங்களும் என்ன செஞ்சாங்க, அபாத்திரமா என்ன செஞ்சாங்க, வார்த்தை சொன்னாங்க. ஒரு நான் எங்க போறேன், ஒரு அங்க போறேன் அப்படின்னு சொன்னான். ஒரு மேடு வாங்கியிருக்கேன்னா, ஒருத்தன் திருமணம் பண்ணியிருக்கேன்னா, ஏதாவது சாக்கு புக்கு சொன்னான். ஆனா அதுக்கு முடிவு என்ன சொன்னா, அந்த பட்டணத்தை தீயை கொளுத்து எரின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அதே போலதான் இன்றைக்கு மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரே காரணத்துக்காக அன்றைக்கு சொன்ன ஓமை என்ன ஆயிட்டுன்னா அந்த பட்டணமே எரிக்கப்பட்டது. அதே போலதான் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு. எந்த சந்ததி? அவங்க கண் பார்த்தாங்க இல்லையா, இந்த பிரசங்கத்தை கேட்டாங்க இல்லையா, இவர்கள் கண்ணார பார்த்தார்கள், பார்த்துட்டு செத்தாங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா நம்ம என்ன செய்யல, நம்பல, விசுவாசிக்கல, ஏற்றுக்கொள்ளாதனால கண் காண பார்த்தாங்க. கண்ணார பார்த்துதான் என்ன செஞ்சாங்க, செத்தாங்க. இந்த ஆளை இடித்து போன்னு சொன்னாரே, இதை வச்சு நம்ம ஒரு குற்றம் சாட்டி அவரை கொலை செய்திருக்கிறோம். ஒரு பெரிய குற்றம் கூட செய்து எரிஞ்சாங்கன்னா ஆலயத்தை இடித்து 3 நாள் கட்டுன்னு சொன்னாரு. அப்போ எதை சொல்றாருங்கிறத அவர் புரியல. ஆனா இந்த கட்டடங்கள்லாம் இடிந்து போன்னு சொன்னாரு, அதுக்கும் என்ன செய்யல, அவங்க புரியல. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுல ஓசியா ஒரு வார்த்தை சொல்றார், வாசிக்கலாம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏகோத் வஸ்திரம் இல்லாமலும் பேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். இப்போ ஒரு 70,000 பேர் சிறைப்பிடித்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன இல்ல, யாரு இல்ல, ராஜா இல்ல, அதிபதி கிடையாது, பலி கிடையாது, அதாவது ஏபோத்து வஸ்திரமும் கிடையாது, ரோபாமி எல்லாமே போயிட்டு, எல்லாமே இல்லாமல் போயிட்டு, ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. எதை குறித்து மீனா பாராட்டினாங்கல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன வார்த்தைகள், அற்புதங்கள், நேச்சர் அவர் செய்த காரியங்கள் அநேகம் உண்டு. எல்லாவற்றையும் என்ன செய்தாங்கன்னா அவர்கள்
ஏற்றுக்கொள்ளாதனால. அடுத்த வசனம் என்ன சொல்ல வாசிக்கலாம்? ஏசியா 3:5. ஏசியா 3:5. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் தருவார்கள். இப்ப பாருங்க, இந்த வசனம் வேற, இன்னும் நடக்கல. இந்த வசனம் என்ன செய்யல, இன்னும் நிறைவேறல. ஆனா ஓசியா 3:4 நடந்து முடிஞ்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த இடத்துல இல்லாம உட்கார்ந்து இருந்தாங்க. யாருமே இல்லாம உட்கார்ந்து இருந்தாங்க. ஒவ்வொரு வஸ்திரம் கிடையாது, ராஜா கிடையாது, பலி கிடையாது, எதுவுமே இல்லாம இருந்தாங்க. 5ஆம் வசனம் சொல்லுது, பின்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும், கர்த்தர் அதாவது தங்கள் ராஜாவாகிய தாவீதல்ல, தாவீதின் குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் எப்போ அப்படின்னா, என்றைக்கு, அதாவது இதுக்கு ஒரு வேற சப்ஜெக்ட்ல இருக்குது, என்றைக்கு அதாவது இஸ்ரவேல்ல 1/3 அழிக்கப்பட்டு போகுதோ, அந்த 2 பங்கு அழிந்து 1 பங்கு மட்டும் மீதி இருப்பாங்க இல்லையா, அப்பதான் என்ன செய்வாங்க, இந்த வசனத்தை என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்யறாருன்னா, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றிட்டே வரார். அப்போ இந்த காலகட்டத்துல எரேமியா ஒரு வார்த்தை சொல்ல வாசிக்கலாம். எரேமியா 26:18. எரேமியா 26:18. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மோரேசே ஊரானாகிய மீகா தீர்க்கதரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உள்ளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டிலுள்ள மேடுகளாய் போம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசேக்கியாவின் நாட்களில் மெசோரா ஊரானான மீகா தீர்க்கதரிசி சொல்லி, மீகா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. நீங்க 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா ஃபுல்லா தெரியும். இந்த மீகா தீர்க்கதரிசனத்துல யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண்மேடாய் போயிருமா. அப்போனா இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டில் உள்ள மண்மேடு போல. நீங்க காட்டுக்கு போயிருக்கீங்களா? முனாந்தரம் மலைகள் அடிவாங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மீகா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. மீகா தீர்க்கதரிசி அதாவது ஒரு குறிப்பிட்ட வசனங்களை நம்ம மட்டும் வாசிப்போம், அது முழு அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியாது. அதாவது அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். மீகா 3:1 முதல். நாம் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலையும் அவர்கள் எழுத்துக்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதியும் விடுங்க. இது யார சொல்றாரு அப்படின்னா, எருசலேம் ஆலயத்தையும் ஜனங்களையும், அதாவது ஆளுகின்ற அதிபதிகள், அதாவது சொன்னீங்கன்னா அதாவது மேற்பார்வை பண்ணி கொண்டிருந்தவர் பரிசேயர்கள், சரிசேயர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது நன்மையை வெறுத்து தீமையை மட்டும்தான் விரும்பி இருக்கிறாங்க. நன்மையை அவங்க என்ன செய்யல, விரும்பவே இல்லை. அப்ப ஒரு காரணத்துக்காக மட்டும் என்ன செய்யல, தேவன் அவங்களை அழிக்கல. ஆலயத்திலும் சுத்தம் இல்ல, மக்கள்கிட்டையும் விசுவாசம் இல்ல. அவங்களுடைய நோக்கம் பூரா என்ன ஆயிட்டு அப்படின்னா, முழுமையான ஒரு உலகத்தினுடைய, அதாவது புறஜாதியை விட கேவலமா மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் சொல்றாரு. அவர் தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்கள் சதையை கூட பிடிங்கி தின்றுருக்கிறாங்க. அன்றைக்கு வாழ்ந்தவங்க. இன்னைக்கு விட நம்ம என்ன செய்யலாம், இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் அப்படியே நடந்துட்டு இருக்குது. இப்போ அதை பற்றி சொல்லாருன்னா வாசிக்கலாம். மீகா 3:1. என் ஜனத்தின் சதியை தின்று அவர்கள் இருக்கிற அவர்களுடைய தோலை உரிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவர்களை கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொள்ளாமல் தமது முகத்தை அக்காலத்தில் அவர்களுக்கு மறைத்துக் கொள்ளுவார். அப்ப இந்த வசனம் நிறைவேறதுக்காக இவர் கூப்பிடுதல் தேவன் கேட்டார், மேசியாவை அனுப்பினார். அப்போ அவர்களையும் தண்டிக்க வேண்டி இருக்குது. ஜனங்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளல. இப்ப ஜனங்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்டிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு தப்பிக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அதான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தங்கள் வாய்க்கு உணவு கூடாதவனுக்கு விரோதமாய் சண்டையை ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றா, அதாவது தரிசனம் காணக்கூடாத ராத்திரி ஏதாவது கிடைக்குமான்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒண்ணுமே கிடைக்கல. குறி செல்லக்கூடாத அந்தகாரம் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசி மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாயும் மாறி போய்.
தீர்க்க தரிசனம் பார்க்கிறவள் வெக்கி குறி சொல்லுகிறவள் நாயி நாணி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாதனால் அவர்கள் எல்லோரும் தங்கள் வாயை மூடிக்கொண்டார்கள். கதறி 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 பார்த்து தொண்டை தான் கட்டி போச்சே தவிர தேவன் கேட்காமல் போனார். வாசிக்கலாம். மீகா 3:8-9. மீகா 3 முதல் நானோ யாக்கோபுக்கு அவன் மீட்பையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நியாயத்தை அறிவதற்கு செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி. இப்போ என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுக்கு அவர் பர்வத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளி பலத்தினால் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நியாயத்தை அருவருத்து செம்மையானவர்கள் எல்லாம் கோணலாக்கிறார். சீயோனை இரத்த பலியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்ச தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இது என்ன செய்யுங்க, நீங்கள் கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கும் நியாயம் இருக்கிறார்கள். அதன் ஆசாரியர் கூலிக்காக என்ன செய்யும் உபதேசம் பண்ணுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்காக குறி சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ என்று எங்கள் மேல் என்ன செய்யறாங்க, ஒன்றும் வராது என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வந்த சம்பவம் தான் என்னது, இந்த அழிவு. அப்போ ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளி போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடாக ஆக போகும். ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடாக ஆக்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜனங்களும் கூக்குரலிட்டார்கள், தேவன் செவி கொடுத்தார். ஆனால் மறுபடியும் மேசியாவுக்கு சாதகமா இருந்தது போல் மறுபடியும் பாதகமாக மாறினார்கள். யாரு? அதே ஜனங்கள். மறுபடியும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் அவர் சரிசெயருக்கும் பரிசெயர்களுக்கும் சாய்ந்தபடினாலே ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதனால நமக்கு என்ன பாரு இல்லையா? இப்போ நாம் என்று அவங்க ஆலயத்தை குறித்து மேன்மை பாராட்டினாங்க. நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? அவங்க ஆலயத்தை குறித்து மேன்மை பாராட்டினாங்க, நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டுறோம்? அப்படி நம்ம வசனம் இருக்கு இல்லையா, நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டணும் அப்படின்னு. எதை குறித்து வாசிக்கலாம். அதாவது 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், அன்றைக்கு கட்டடம் ஆலயா இருந்து இன்றைக்கு யார் ஆலயமா இருக்கிறா? நாமே அந்த ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கு. அன்னைக்கு எத்தனை இடத்துல தேவனுடைய ஆவி இறங்கி இருக்குது? பழைய ஏற்பாடுல 2 இடம் தான். ஒன்று ஆசரிப்பு கூடாரம், இன்னொன்னு சாலமோன் கட்டின ஆலயம். 2 டைம். அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 120 மேல் என்னது தேவனுடைய ஆவி இறங்குச்சு. இப்போ நமக்கு என்னன்னா, நாம் அதாவது இன்றைக்கு இருக்க காலகட்டத்துல இந்த நம்மளுடைய கடைசி அங்கங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் அந்த ஆலயம். நமக்கு என்னது, தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்குது. அதை அறியாம இருக்கிறோமா? ஒருவன் அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஆலயமா இருக்கிறோம், இந்த ஆலயத்தை நம்ம எப்படி காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஆலயத்தை யார் ஒருவரும் இடிக்க முடியாது, நம்ம தான் இடித்தது உண்டு. ஒரு இரும்பை யாராவது அழிக்க முடியுமா? வளைக்கலாம், அது செய்யலாம், ஆனா அழிக்க முடியுமா? முடியாது. ஆனா இரும்பை எதை அழிக்கும் தெரியுமா? இரும்பை அழிச்சிடும். எது எப்படி அழிக்கும் தெரியுமா? அது கீழே போட்டிருந்தா துரு இருக்குல்ல, அந்த துருவை என்ன செஞ்சிடும்? அந்த இரும்பை அழிச்சிடும். அது போல நாம தான் நம்ம அழிச்சுக்கிடுமோ தவிர நமக்குள்ள இருக்கிற அந்த ஆலயத்தையும் இந்த தேவனுடைய ஆவியையும் யாரும் அழிக்க முடியாது. அப்போ நாம தான் கெடுத்துவோம் சொல்றாரு. சொல்லாரு, ஒருவன் இந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா, இந்த ஆலயத்தை நம்ம தான் கெடுக்க முடியும், வேற யாரும் கெடுக்க முடியாது.
தேவன் அவனை கெடுத்து போடுவார். ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. அன்றைக்கு இருந்த ஆலயத்தை விட ஒரு விசேஷமான ஒரு ஆலயத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆலயம் எப்படிப்பட்டது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:16. 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. இப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரக சம்பந்தமே இல்லை. இப்ப நமக்கு தேவனுடைய ஆவி வாசமா இருக்குன்னா இந்த உலகத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் உலாவி கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். நமக்குள்ளே உலாவுகிறது நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள், சிந்தைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டிருக்கிறவர். அவர்கள் தேவனாக நான் இருப்பேன், அவர்கள் என் பிள்ளையா இருப்பார்கள், என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறார்கள். அப்பா பிதாவைங்கிற புத்திர சுவிகாரம் சாதாரணமா கிடைக்கிறாது. உலகத்துல என்ன செய்யறாங்கன்னா அவங்க நிறைய பெற்றிருக்க மாதிரி இன்னைக்கு சொல்றாங்க. தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியுமா? அவ்வளவு ஈஸியா? தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள முடியுமா? தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல. அதான் சொல்றாரு, நீங்க பெற்றிருக்கிறீங்க, அதனால நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் எங்க போய் சேர் தெரியுமா? எபேசியர் 2:21-22. எபேசியர் 2:25 முதல் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ இந்த ஆலயம் கட்டப்பட்டு வருது. என்ன வருதுன்னா, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் கூட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிற நாம் என்ன சொல்றாருன்னா, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய், யாரு நடுவிலிருந்து? இந்த உலகத்திலிருந்து நடுவு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா ஏன் சொல்றாருன்னா, ஆண்டவரே சொல்றாரு, நான் இந்த உலகத்தான் அல்ல, அதுபோல நீங்களும் உலகத்தார் அல்ல. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, அப்ப நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் பிரிந்து ஒரு ஆலயமாக கட்டப்பட்டு வரும்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குள் நான் பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரர் குமாரத்திகளாயிருப்பேன் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளே இந்த ஆலயம் எழும்ப வேண்டுமானால் மேன்மையை அடைவதற்கு ஒரு தாழ்மை மட்டும் போதும். இந்த தாழ்ந்த சிந்தையை நமக்குள்ளே வைத்து நாம் வளரும் போது நிச்சயமாக நாம் தேவனுடைய ஆலயமாய் மாற முடியும். அப்படிப்பட்ட மாளிகையாக நாம் எழும்புகிறதுனாலே கர்த்தர் நமக்கு என்ன செய்ய கொடுத்த உரிமை, நமக்கு அவர் தேவனா இருப்பார். தேவன் அவருக்கு நம்ம ஜனங்களாகவும் பிள்ளைகளாகவும் இருந்து வருவோம். நிச்சயமாக நாமும் என்னது அவருடைய கிறிஸ்துவின் நினைவாக ஒவ்வொரு சரீர அங்கங்களாக அந்த கற்களாக நாம் மாறி என்ன செய்வோம்? தேவனுடைய ஆலயமாக மாறுவதற்கு உதவி செய்வார். பொறுமையோடு கேட்டவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.